ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டாடா ஸ்வீட். இன்றைக்கி இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னா, நான் ஒரு அலுமினிய 8 படி கொண்ட ஏணி வாங்கியிருக்கேன். அதை அன்பாக்ஸ் பண்ணி அதனுடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த ஏணி பார்த்திங்கன்னா ப்ரோ ஹோமின்ற பிராண்ட் வாங்கியிருக்கேன். நான் முக்கியமான குறிப்பு என்னென்னா, இந்த பிராண்டை நான் என்டோரஸ் பண்ணதுக்கு கிடையாது, நான் வாங்கியிருக்கேன். இது இதனுடைய ரிவ்யூ சொல்கிறேன். உங்களுக்கு நீங்கள் யாருன்னா வாங்கினீங்கன்னா இந்த காணொலியை பார்த்து அதனுடைய ரிவ்யூ தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கிங்க. இதாங்க அந்த ஏணி, பார்த்தீங்கன்னா தெரியும், 8 படி கொண்டது. இது பார்த்தீங்கன்னா இதை ஓப்பன் பண்ணி அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். நான் ஃப்ளிப்கார்ட்டில் இது வாங்கினது. வர சொல்ல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே குறை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இதில் பார்த்தீங்கன்னா லைக் பேக்கிங் சரியில்லை, அதனால ஸ்க்ராச்சஸ் ஆகிருக்கு. அதுதான் இதில் ட்ராபேக்காக நான் ஃபீல் பண்ணுறேன். மற்றபடி ஓப்பன் பண்ணி பார்த்து நல்லா இல்லைன்னா ரிட்டர்ன் பண்ணலாம், இல்லைன்னா அப்படியே யூஸ் பண்ண போகிறோம். அதுதான் இப்போ அன்பாக்ஸ் பண்ணுற பாருங்கள். இந்த ஏணி லைட் வெயிட் ஆனது தான், 6.6 கிலோகிராம் தான். பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்கு பாருங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாச்சும் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டு இல்லைனா இந்த போர்ஷனில் பார்த்தீங்கன்னா ட்ரில்லிங் பண்ணுற மிஷின்ஸு, இல்லை நம்ம ஸ்க்ரூஸு, அதுக்கப்புறம் டெஸ்டரு, இல்லைனா கட்டிங் பிளேடு, இதெல்லாம் வச்சு நம்ம எலக்ட்ரிஷியன் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுலேயும் நீங்கள் தேவையானது வச்சுக்கலாம். இதை கட் பண்ணி நம்ம எப்படின்னு பார்க்கலாம். கட் பண்ணிட்டு இந்த மாதிரி பிராட் பண்ணணும். ஃபோல்டபிள் தான் இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணிட்டா இதுவாகிடுது. பிராட் பண்ணிக்கலாம். கீழே வழுக்காக இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பிளாஸ்டிக் வச்சுருக்காங்க. இதில் சென்ட்ரலையும் இந்த அலுமினியத்தினுடைய சென்ட்ரலையும் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பிளாஸ்டிக் வச்சுருக்காங்க. கீழே ரப்பர் மாதிரி இருக்குது, அதனால நம்மளுக்கு வழுக்க செய்யாது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இந்த ஏணிக்கு கூட நிற்க சொல்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3, 4, 5, 6, 7 ஸோ 8 அடி அந்த மாதிரி ஹைட்டில் இருக்குது. ஸோ இங்கேருந்து நான் நின்றுட்டு மேலே எதனா ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம், அந்தளவுக்கு ஹைட்டாக இருக்குது ஏணி. இந்த லாஸ்ட் ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி லாக்கபிள் சிஸ்டம் மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்படி அமுத்தி விட்டோம்னா இது ஃபிட் ஆகிடுது. இங்கேருந்து நின்று நம்ம எதனா ஒர்க் பண்ணலாம். இவ்வளோ ஹைட் இருக்குது. இங்கேருந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அந்த பேஸ்மெண்ட் ஹைட்டு இருக்குது. அங்கேருந்து நம்மளுக்கு ஈஸியாக மேலே ஏறி எதனா ஒர்க் பண்ணலாம். இந்த ஏணியில் பார்த்தீங்கன்னா இந்த படிக்கட்டில் வழுக்காத இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு அப் அண்ட் டவுன் ஸ்லோப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல இதுவாக இருக்குது, வழுக்காத இருக்கும். இந்த ஏணி பார்த்தீங்கன்னா 250 கிலோ வரைக்கும் தாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்ளீட்டாக இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு அலுமினியத்தால் ஆனது. மேலே டூல்ஸ் வச்சுக்கிறதுக்கான நம்மளுக்கு அந்த ஒரு ஸ்டாண்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபைவ் இயர்ஸ் வாரண்ட்டி தராங்க. மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் எதனா இருந்துச்சுன்னா ஃபிக்ஸ் பண்ணி தருவான்னு. துரு பிடிச்சா ஐ திங்க் வாரண்டியில் கவர் ஆகாதுன்னு நினைக்கிறேன். இதுதான் நம்ம நிற்கிறதுக்கான ஸ்டாண்டு. மேலே ஏறிப்பா, மேலே ஏறினீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இதுலேயே 2 வகையான ஏணி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸ்டீல்லையும் இருக்குது, அலுமினியத்தில் இருக்குது. நம்ம அலுமினியம் வாங்கியிருக்கோம், 8 ஸ்டெப்ஸ் இருக்கிற மாதிரி. பல்பு மாட்டத்தெல்லாம் ரொம்ப ஹைட்டாக இருக்குது, அதெல்லாம் ஸ்டூல்ஸ் வச்சு நம்மளால் பண்ண முடியல. அதுக்கப்புறம் ஏன்னா
ஒட்டனை அடிக்கிறது நல்ல நாளில் வந்து ஒட்டனை அடிக்கிறதா இருந்தாலும் பண்ண முடியல. மெயினாக இந்த ஏணி எதுக்கு வாங்கன்னா, வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஏணிக்கு தெரியும், உங்களுக்கே தெரியும், பல்வேறு விதமான பர்பஸ் இருக்குது. நான் வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பல்பு மாட்டத்தெல்லாம் எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டனை அடிக்கிறது நல்ல நாளில் பண்ண முடியல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கபோர்டு இருக்குங்க இல்லையா, அந்த கபோர்டில் வந்து வீட்டில் இருக்கும் இல்லைங்களா, வீட்டில் வந்து கபோர்டு இருக்குது. அந்த கபோர்டில் வந்து ஏன்னா திங்ஸ் வைக்கிறதா இருந்தாலும் எடுக்கிறதா இருந்தாலும் மறுபடியும் வைக்கிறதா இருந்தாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் ஏணியை வச்சு நம்ம பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் ஏதாச்சும் பெயிண்டிங் ஒர்க்கு இல்லை எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணுறதுங்களுக்கு, இந்த ப்ரொஃபஷ்னலாக வச்சு பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஏணி இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்மளுக்கும் சின்ன சின்ன ஒர்க்கு எதனா வந்துச்சுன்னா, லைக் நான் பெயிண்ட்டோ இல்லை எலக்ட்ரிக்கல் ஒர்க்கோ பண்ணலை, பட் வீட்லேயே சின்ன சின்ன ஒர்க்கு எதனா நம்மளால் பண்ண முடிஞ்சது வந்தால் நானே பண்ணிக்கலாம் சொல்லிட்டு இந்த ஏணி வாங்கினேன். இப்போ நான் வந்து வீட்டுக்குள்ளே போயிட்டு நான் ஒரு ஸ்லாபுக்கிட்ட இந்த ஏணியை வச்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து எந்தளவுக்கு லைக் நம்மளால் டச் பண்ண முடியுதுன்ற மாதிரி. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ப்ளேஸ்க்கும் அந்த ஃப்ளோரிங்க்கும் இந்த இதுதான் 8வது படி. இங்கேருந்து தூரம் கொஞ்சம் தான் இருக்குது. லைக் கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 அடி இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஓகேன்ற மாதிரி தான் இருக்குது. கொஞ்ச நாள் யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குன்னு. அலுமினியம் தான், துரு பிடிக்காது இருக்கும். ஆனால் இது இருந்தாலும் நீங்கள் வந்து மழையில் அந்த மாதிரி ஈரம் படுற இடத்துலாம் வைக்காதீங்க. துரு பிடிச்சிச்சின்னா ரெஸ்ட் ஆச்சுன்னா ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். மற்றபடி ஃபிசிக்கல் டேமேஜ் எங்கேயாச்சும் உடஞ்சிருக்கு, இல்லை வந்து ஸ்க்ரூ ஏன்னா இதுவாச்சு, இல்லை இந்த பிளாஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஸ்டெப்ஸில் வந்து பிளாஸ்டிக் இது இல்லைனா இங்கே இந்த மாதிரி ஏன்னா ஃபால்ட்டாக இருந்தால் அவங்க மேபி சரி பண்ணி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்கள் யாருன்னா இந்த ஏணி வாங்குற மாதிரி இருந்தால் ப்ரோ ஹோம் பிராண்டு இந்த வீடியோ ரெஃபர் பண்ணிங்க. Thanks for watching. Take care.